ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சரியான பழக்கங்களை தொடர்ந்து செயல்படுத்துதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் நமது பழக்கத்தை உருவாக்குகிறோம், பிறகு பழக்கம் நம்மை உருவாக்குகிறது என்று ஒரு பொன்மொழி உண்டு. பெரும்பாலும் நம்மில் பலர் உயர்ந்த பழக்கத்தை உருவாக்குகிறோம், ஆனால் அவை நமது வாழ்க்கை முறையில் கலக்கும் வரை தொடர்ந்து செய்வது இல்லை. எந்த ஒரு செயல் என்றாலும் பழக்கம் என்றாலும் அவை நமது ஆளுமைத்தன்மையின் அங்கம் ஆகும் வரை எண்ணத்தில் ஆரம்பித்து சிறு சிறு காரியங்களை செய்ய வேண்டும். நன்மை தரும் புதிய பழக்கம்தான், ஆனால் தொடர்வது கடினமாக இருக்கிறது என்று அப்படி ஏதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? ஏதாவது ஆரோக்கியமான பழக்கத்தை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்றோ, பிறர் இதை தொடர்ந்து செய்வது கடினம் என்று சொன்னார்கள் என்பதற்காகவோ விட்டிருக்கிறீர்களா? அதை ஏற்றுக்கொள்ள தனக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். எந்த பழக்கமும் தொடர்ந்து சில நாட்கள் செய்தால், தினமும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தால் தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு கடந்த காலத்தில் அதை தொடர்வதில் தோல்வியுற்று இருந்தாலும், பிறர் அந்த குறிப்பிட்ட பழக்கத்தை தக்க வைத்து கொள்வது கடினம் என்று கூறினாலும் அதை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள அது ஏன் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிற காரியங்களின் அட்டவணை, சூழ்நிலை அனைத்தையும் கடந்து தொடர்ந்து 20 நாட்கள் இந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தினமும் அதற்காக ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளில் அதுவும் இணைந்துவிட்டது என்கிற நினைவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதால் அந்த புதிய பழக்கம் உங்கள் வாழ்க்கை முறையாக மாறிவிடும். ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது தனக்குத்தானே தருகிற பரிசாகும். மேலும் இது மனோபலம், ஆரோக்கியம், ஆனந்தம் முதலியவற்றை அதிகரிக்கிறது. உறவு முறைகளை சிறக்க வைக்கிறது. தொழிலில் வெற்றியை கொடுக்கிறது. நிலையான வழக்கமாக உங்கள் பழக்கத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்கள் சுய கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவி செய்கிற நல்ல பழக்கத்தை உருவாக்க ஒழுக்கத்தை கொண்டு வர ஆரம்பியுங்கள். சரியான சிந்தனை, கண்ணோட்டம், நம்பிக்கைகள், உடல் பயிற்சிகள், தியானம், ஆன்மீக கல்வி, உணவு கட்டுப்பாடு, ஓய்வு, தூக்கம், தொழில் நெறிமுறைகள், சமூக பழக்க வழக்கங்கள் போன்றவை அந்த ஒழுக்கங்கள் ஆகும். நீங்கள் உண்மையில் என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அதை பற்றிய எண்ணங்களை தொடர்ந்து உருவாக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் சரியான மனோபாவத்தையும் சரியான செயல்களையும் உருவாக்கும். அந்த அனைத்து செயல்களும் உங்கள் ஆளுமைத்தன்மையின் அங்கமாகிவிடும். அவற்றை பற்றி சிந்தனை செய்து செயல்படுத்தும் போது உங்களுடைய பழக்கம் வலுப்பெறும். பிறகு அவை உங்களுடைய தினசரி திட்டத்தின் அங்கமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். ஏதாவது காரணத்தால் நீங்கள் உங்கள் தினசரி செயல்களில் எதையாவது விட்டுவிட்டீர்கள் என்றாலும் கூட தனக்குள் குற்ற உணர்வை உருவாக்கி கொள்ளாதீர்கள். தனக்குத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பழக்கத்தை மீண்டும் செயல்படுத்துங்கள். என்னால் முடியும், நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான பழக்கங்களை தானாகவே செய்கிற சுலபமான விஷயமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.